ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளோவர். நானுங்க பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது குடும்ப சொத்து சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். உயில் இல்லாமல் சொத்து பிரிக்கலாமா? அப்பா உயில் எழுதாத போது மகளுக்கு சொத்துரிமை கிடைக்குமா கிடைக்காதா? இதுக்கான சட்டம் சொல்வது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சம்பாதித்த சொத்துக்களை உயிலாக எழுதி வைப்பாங்க. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் பூர்வீக சொத்துக்களை உயிலாக எழுதி வைக்க முடியுமா? அப்பா உயில் எழுதி வைக்காத பட்சத்தில் மகளுக்கு அந்த சொத்தில் உரிமை கிடைக்குமா கிடைக்காத? அதுக்கு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு உயிரோடு இருக்கும் காலத்திலேயே பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு எவ்வளவு சொத்து என்பதை தெளிவாக குறிப்பிட்டு உயில் எழுதுவது பிற்காலத்தில் பல சங்கடங்களையும் சிக்கலையும் தீர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அண்ணன் தம்பி இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி ஒரு உயில் அவங்க முற்காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்பாவோ இல்லை தாத்தாவோ உயில் எழுதி வச்சுருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு சிக்கல்களும் சங்கடங்களும் தீர்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஃபர்ஸ்ட்டாக சுயநினைவு, அதாவது சுயநினைவோடு ஒருத்தர் எழுதி தராங்க அப்படின்னா அதை பற்றி நம்ம பார்ப்போம். அந்த வகையில் ஒருவர் தன்னுடைய சொத்துக்களை தன்னுடைய வாழ்நாளுக்கு பிறகு தன்னுடைய உறவினர்களுக்கு சேரும்படி எழுதி வைக்கும் பத்திரமே உயில் பத்திரம் ஆகும். அது முழுக்க சுயநினைவுடன் மட்டுமே எழுத முடியும். அதுதான் சுயமாக சொந்தமாக சம்பாதித்ததை சொத்துக்களை மட்டுமே உயிலாக எழுதி வைப்பதாகும். அதாவது சுயநினைவோட ஒருத்தர் அந்த குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளே எழுதுகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுதான் உயில் அப்படின்னு சொல்லுவோம். அது முழுக்க சுயநினைவோடு எழுதணும். அதுக்கடுத்தான் பூர்வீக சொத்தாக இருந்தாலும் அதை யாருக்கும் உயிலாக எழுத முடியாது, பிரித்து எழுதி வைக்கவும் முடியாது. அம்மா, பாட்டி, மாமா, சகோதரன் ஆகியோரிடமிருந்து பெறப்பட்ட சொத்துக்களை மூதாதையார் சொத்தாக கருத முடியாது. தாத்தா பாட்டி இருந்தாலும் கூட இந்த சொத்துக்களை பிரித்து வாரிசுகளுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்தான் பார்த்தீங்கன்னா நேரடி வாரிசு. ஸோ யாரும் நேரடியாக வாரிசு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா உயில் எழுதி வைக்காவிட்டாலும் கூட அவர்களின் நேரடியான வாரிசு அடிப்படையில் பிள்ளைகளுக்கு வந்துவிடும். ஒருவேளை பூர்வீக சொத்தை உயிலாக எழுதி வைக்க வேண்டுமானால் தங்களின் பெயருக்கு சொத்துக்களை மாற்றி அதற்கு பிறகே உயிலாக எழுத முடியும். அப்பா சுயமாக சம்பாதித்த சொத்தில் பெண்களுக்கு உரிமை உண்டு. திருமணமான பெண்களானாலும் திருமணமாகாத பெண்களானாலும் பெண்களுக்கு இந்த சொத்தில் பங்கு இருக்குது. அதாவது நேரடி வாரிசு அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பா சம்பாதித்த சுயமான சொத்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி பெண்களுக்கு உரிமை இருக்குது. அவங்க திருமணம் ஆனாலும் ஆகாத பெண்களாக இருந்தாலுமே அவங்களுக்கு சொத்தில் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பெண்களுக்கு உரிமை. அப்பா தான் சம்பாதித்த சொத்தை உயில் எழுதாத போதும் அவரது நேரடி வாரிசுகளுக்கு இந்த சொத்தில் சம உரிமை உள்ளது. ஆனால் திருமணமான பெண்ணின் அப்பா தான் சுயமாக சம்பாதித்த சொத்தை வேறு யாருக்காவது உயில் எழுதி வைத்திருந்தால் அதில் பங்கு கோர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அதே போல் அப்பா சுயமாக சம்பாதிக்காத பூர்வீக சொத்தாக அது இருந்தால் அதில் அனைவருக்கும் சம பங்கு உள்ளது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி தந்தை உயில் எழுதி வைக்காத நிலையில் தந்தையின் சுய சம்பாத்திய சொத்து அல்லது குடும்ப பாக பிரிவினை மூலமாக கிடைத்த பரம்பரை சொத்தில் பங்கு பெற வாரிசு என்ற அடிப்படையில் மகளுக்கும் விதவை மனைவிக்கும் முழு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து. காலமான தந்தையின் சகோதரர்களுடைய வாரிசுதாரர்கள் உள்ளிட்ட மற்ற குடும்ப இணை உறுப்பினர்களை விட தந்தையின் நேரடி வாரிசான மகள்களுக்கே முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றமும் சமீபத்தில் ஒரு வழக்கில் தெரிவித்திருந்தது. அதாவது பூர்வீக சொத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் தந்தை இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எந்த வாரிசுமே இல்லை, பெண்கள் மட்டும் இருக்காங்க, ஒரே ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அந்த தந்தையோட சகோதரர்கள் இருந்தாங்க அப்படின்னாலுமே இணை உறுப்பினர்கள், அதாவது அந்த குடும்ப இணை உறுப்பினர்களாக இருந்தாலுமே அந்த மகளுக்கே முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் விவாகரத்தாகி மறுமணம் செய்து கொள்ளாத பெண்ணின் மகனுக்கும் அல்லது முன்னாள் கணவரின் பூர்வீக சொத்திலும் பங்கு உண்டு அப்படிங்கிறாங்க. அந்த முன்னாள் கணவர் இன்னொரு பெண்ணை மணந்து அவருக்கு குழந்தைகள் இருந்தாலும் கூட அந்த பெண்ணின் மகனுக்கு பூர்வீக சொத்தில் உரிமை இருக்கிறது என்று சொல்கிறது இந்த சட்டம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாரிசுரிமை சட்டம். உயில் இல்லாமல் சொத்துக்களை பிரிக்க முடியுமா, எப்படி பிரிப்பது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது குறித்து சட்டத்தில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. இந்து வாரிசுரிமை சட்டத்தின், அதாவது 1956 சட்டத்தின்படி சொத்தின் உரிமையாளர் உயில் எழுதாமல் இறந்துவிட்டால் அந்த சொத்தை முதலில் வாரிசுகள் என்று சொல்லக்கூடிய மனைவி, மகன், மகள் அல்லது அம்மா போன்றவர்களுக்கு பிரித்து தரலாம். அதாவது உயில் இல்லை அப்படின்னாலுமே அதில் கண்டிப்பாக முதல் வாரிசுகள் அப்படின்னு அந்த சட்டம் 1956 வாரிசுரிமை சட்டம் சொல்லுது. என்ன அப்படின்னா முதல் வாரிசாக அவருடைய மனைவி, அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் உயில் எழுதாமல் இறந்துட்டார்னா அது மனைவிக்கு சேரும். அதுக்கடுத்த மகன், மகள் அல்லது அவரோட அம்மா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பிரித்து தரலாம் அப்படிங்கிறாங்க. இதுவே முதல் வாரிசுகள் இல்லாத பட்சத்தில், அதாவது உரிமையாளரின் மனைவி குழந்தைகள் இல்லாத பட்சத்தில் அந்த சொத்தை இரண்டாம் வாரிசுகளுக்கு, அதாவது மகனின் மகள் அல்லது மகன்,
மகளின் மகள் அல்லது மகள், சகோதரன், சகோதரி போன்றவர்களுக்கு சொத்தை பிரித்து தரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே நீங்கள் உயில் எழுதுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வழக்கறிஞர்கிட்ட கேட்டுட்டு, அந்த அஃபிடவிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆலோசனை பெற்று அதை பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.